ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ரேஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு இல்லீகல் ரேஸ், அதில் நம்ம ஹீரோ கலந்துக்கிறாரு. அவர் எப்படி அதில் போய் மாட்டுறாரு, அதில் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன, அதில் அவருக்கு வர பிரச்சனைகள், அவருக்கு வர ஏமாற்றங்கள், அவருக்கு வர ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றி பேசியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் வர கார் ரேசிங் சீன்ஸ் தான். ஒவ்வொன்றுமே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி காரை வச்சு இவங்க பண்ற ஸ்டன் சீக்வன்ஸுமே மிரட்டி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேசிங் காட்சியெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தாங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி ரேசிங்கால் நம்ம ஹீரோ படுற பிரச்சனைகள், ரேசிங்ல நம்ம ஹீரோ சாதிக்கிற விஷயங்கள்ட்டு அதை பத்தி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்கள்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி படத்துல ஒரு எமோஷனல் கண்டென்ட் ஓவரால் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு இதே ஸ்டோரி பிளாட்ல. அது மட்டும் இல்லாம பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி எடுத்திருக்கலாம். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார் ரேசிங் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் செம்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுக்கு இது ஒரு ஓகேஷான படம் தான். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.